ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பேடாஸ் பிட்காயின். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிபா இனு காயின் வந்து ரீசெண்டாக பயங்கரமான ஒரு பம்ப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட ப்ரைஸ் வந்து நியர்லி ஒரு 40% இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது மாதிரி ஷிபா இனுக்கு இப்போ தான் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எதனால் ஷிபா இனு காயின் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட சேனலோட வியூவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் நடத்தின ஒரு போலில் வந்து நம்ம சேனலோட வியூவர்ஸ் அதிக பேர் வந்து ஷிபா இனு காயினை ஹோல்டு பண்ணியிருக்கதா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஷிபா இனு காயின் ப்ரைஸ் அதிகரிச்சது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எதுனால இந்த ஷிபா இனு காயின் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸ் அப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஷிபா இனோட ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு மந்தமான நிலைமையில தான் இருந்துச்சு. பெரிய சொல்லிக்கிற மாதிரி ஒரு அப்பும் ஆகலை, ஒரு டவுனும் ஆகலை. ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி தான் அதோட ப்ரைஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ப்ரைஸ் லெவலுங்கிறது ஒரே தனியாக ஹை ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் இந்த ஒரு ஃபோட்டோ தான். இது வந்து ஒன்றும் பெரிய இது தான் முக்கியமான காரணம் இல்லை, இது ஒரு சின்ன காரணம். இருக்கிற காரணங்களே இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிபாரியம் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதாவது கடந்த 30 நாட்களில் அதிகமாக ட்ரேடிங்கான டோக்கன், அதிகமாக ட்ரேட் பண்ணப்பட்ட கிரிப்டோ கரன்சி எது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதில் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் இடத்துல USD டெதர் காயின் இருந்துச்சு. அதோட ட்ரேடிங் வேல்யூம் கடந்த 30 நாளில் 2.79 ட்ரில்லியனுக்கு இருந்துச்சு. ரொம்ப ஒரு அதிகமான அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் டெதருக்கு இந்த அளவுக்கு ஒரு அதிகமான ப்ரைஸ், அதிகமான ட்ரேடிங் வால்யூம் இருக்கிறது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு காயினை நம்ம வந்து வேறு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலலாம் வாங்கினாலும் டெதர் காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்க முடியும். அதனால டெதருக்கு வந்து ட்ரேடிங் வால்யூம் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாருங்கள், ஷிபா இனு தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது. பிட்காயின், எத்தீரியம் கிளாசிக்கு, ஜஸ்ட் இது எல்லாமே கூட ஷிபா இனுக்கு கீழே தான் இருக்குது. இவங்க எல்லாரும் மீம் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷிபா இனுக்கு இந்த அளவுக்கு ஒரு ட்ரேடிங் வால்யூம் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.89 ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து ஷிபா இனு காயின் வந்து ட்ரேட் ஆகிருக்கு கடந்த 30 நாட்களில். இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் அதிகரிக்கிறது திடீர்னு. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு பழைய நியூஸ் தான். கடந்த 30 நாட்கள் மீன்ஸ் இது ஆகஸ்ட் மாதம் வந்த நியூஸு. ஆனால் வந்து இப்போ தான் இதை வந்து ஷைட்டோஷி குசாமா வந்து அவரோட ட்விட்டரில் போட்டிருக்காரு. நாம் இந்த ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்லேயே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருப்போம், 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு கூட இந்த விஷயம் ஆனால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நேற்று ஷைட்டோஷி குசாமா இந்த ஃபோட்டோவை எடுத்து அவர் ரீட்வீட் பண்ணோன்னே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரின்னு ஷிபா இனு கொஞ்சம் பேர் போய் பை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்து மெயினான ரீசன் இல்லை, இது வந்து ஒரு சின்ன ஊருகா மாதிரியான ரீசன் தான். மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது. இதுதான் பக்காவான மெயினான ரீசன். காயின் பேஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். இந்த காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டான காயின் எல்லாமே கொஞ்சம் கெத்தான காயின்ஸாக, அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டில் காயின்ஸ் தான் இவங்க வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ஷிபா இனு ஆர்மியும் சரி, ஷிபா இனு டீமும் சரி ரொம்ப நாளாக வந்து காயின் பேஸில் லிஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமாக ரீட்வீட்லாம் பண்ணுவாங்க. ஒரு போராட்டம் மாதிரியே ட்விட்டரில் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் காயின் பேஸ் வந்து ரொம்ப நாள் லிஸ்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து காயின் பேஸ் ப்ரோ அப்படிங்கிற இவங்களோட ப்ரோ வெர்ஷன் ஆப் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அப்படி லிஸ்ட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டுருச்சு. என்னென்னா, அந்த காயின் பேஸ் ப்ரோவில் மட்டும் ஷிபா இனோட ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி காமிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு கெட்ட பேர் மாதிரி ஒரு பிளாக் லிஸ்ட் ஆகிடுச்சு அந்த கொஞ்சம் நாளாக. அதுக்கப்புறமா அதை அவங்க கண்டுக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி காயின் பேஸ் வந்து அவங்களோட காயின் பேஸ் சாதாரண எக்ஸ்சேஞ்சில் வந்து ஷிபா இனுவை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஆப்லேயே நீங்கள் கூட வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இப்படி இவங்க வந்து லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஷிபா இனோட ப்ரைஸ் வந்து மேசிவாக க்ரோ ஆரம்பிச்சுட்டு, ஷிபா இனு டீமும் அவங்களோட மார்க்கெட்டிங் டீமும் இதுதான் பேட்டப்பாயிர நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கடனே இதெல்லாம் ரீட்வீட் பண்ணாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்லி, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்லாம் இப்போ ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்லி ஷிபா இனு பற்றி ட்வீட் பண்ணி அதை இவங்களே ரீட்வீட் பண்ணி கொஞ்சம் கெத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிபா ஆர்மியும் சேர்ந்துக்கிட்டு இதுதான் கரெக்டான டைம்னு இவங்களும் டர்ன் பண்ணாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஷிபா இனுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40% அப்படிங்கிறத ப்ரைஸில் அப்பாக வச்சுருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் காயின் பேஸில் லிஸ்ட் ஆனது. இனிமேல் அடுத்து இன்னும் எந்த எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிபா இனு வந்து அவங்களோட மைல் ஸ்டோன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து பினான்ஸில் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீபிளில் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து காயின் பேஸில் லிஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த எல்லா மைல் ஸ்டோனும் ஓரளவு முடிஞ்சுட்டு அடுத்ததாக இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்ச் தான். ரொம்பவே ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச். அதில் மட்டும் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஷிபா இனோட ப்ரைஸ் இன்னுமே ஒரு வேறு ரகத்துக்கு போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்பவே ஒரு
பெரிய எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம். அதில் வந்து முக்கியமாக 7 கிரிப்டோ கரன்சிஸாக இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஒய் ராபிட் எக்ஸ்சேஞ்சு ஸோ இம்பார்ட்டன்ட் வேணால் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இவங்க எல்லாத்தையும் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஷிபா இனு வந்து டக்குன்னு ஒரு டிக் அடிச்சுட்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பாக்கியிருக்கு. அதுலேயும் லிஸ்ட் ஆகிட்டாங்கன்னா இவங்களோட கடமையெல்லாம் முடிஞ்சிடும், ப்ரைஸும் அதிகரிக்கும் அப்படின்னு நான் நம்பணும். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம காயின்பேஸ் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தலாம். இங்கே பாருங்கள், டாப் மோர்ஸில் ஷிபா இனு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியலாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க காயின்பேஸ் ஆப்பில் கூட நீங்கள் வந்து இனிமேல் ஷிபா இனுவை பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி ஷிபா இனோட ப்ரைஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணம். லான்ச் ஆனப்போ நியர்லி 100% காயின்பேஸில் வந்து ஷிபா இனோட ப்ரைஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆவரேஜாக சாதாரண ப்ரைஸுக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி எத்தனை ஷிபா இனு காயின்ஸாக நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஷிபா இனு காயினோட ப்ரைஸ் வந்து இதே மாதிரி தொடர்ந்து அதிகரிக்குமா இல்லை காயினோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிடுமா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான வீடியோவை நாங்கள் வந்து நாளைக்கே அல்லது இன்னைக்கு ஈவினிங் வந்து வெளியிடலாம் பண்ணிருக்கோம். சட்டோஷி நாக்கமோட்டோக்கு ஹங்கேரியில் வந்து ஒரு சிலையை முதலாக உலகத்திலே முதலாக இப்போ தான் வந்து சட்டோஷி நாக்கமோட்டோக்கு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சட்டோஷி நாக்கமோட்டோன்றது யாருன்னே தெரியாது, அவருக்கு எந்த வகையில் எந்த மாதிரியான ஒரு உருவத்தை சிலையாக வச்சாங்க அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம். அதே மாதிரி யார் சட்டோஷி நாக்கமோட்டோ அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ வந்து கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சிலையெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா. அந்த வகையில் எங்களோட கெஸ் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.